ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசரேவும் திரு பாதமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆன்மமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்த ஆனந்தமே. ஆன்மமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்த ஆனந்தமே. அடிக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடிக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே பிதாவானவர் தோட்டத்திலே ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவினார். இந்த அதிகாலை நேரத்தில், இந்த பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் தெய்வ பிரசன்னத்தை நாம் உணர்வோம். 2 பேர் கூடினாலே நாங்கள் வந்துடுவேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய பிரசன்னத்தை நாம் மகிமைப்படுத்தும், கனப்படுத்தும். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறது அவர். ராஜாதி ராஜா, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முட்டங்கும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டுள்ள ஜனங்கள் பாக்கியவான்கள்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. மத்தேயு நசி 10வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். வேவு பார்க்கும்படியாக ஆட்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். ஆனால் கர்த்தர் அதுக்கு அனுப்பலை, முழு தேசத்தையும் சுதந்திரித்து கொள்ளும்படியாக. கர்த்தர் அவரோடு இருக்கிறார் என்பதை மறந்துட்டு எதிராளியை மாத்திரம் அவங்க பார்த்து கொண்டிருந்தாங்க. இந்த காலை நேரத்தில் அவர்கள் ராட்சசர்களாக இருக்கட்டலாம், ஆனால் அவர்களிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு முன்பதாக இருக்கிற சூழ்நிலை, பிரச்சனை எவ்வளோ பெரிது என்பது அவசியமற்ற ஒரு காரியம். நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள், மறந்து போகக்கூடாது. நம்ம உடனே என்ன பண்ணுறோம்னா, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குது, கர்த்தர் என்னை மாத்திரம்தான். கிடையாது. தேவனுடைய பார்வையில் ஒவ்வொருத்தரும் விசேஷித்தவர்கள். நம்ம தேவன் எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே தேவன் நம்மளை விசேஷ விதமாக. அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு தான் இருக்கிறாரு, அதை மறந்தே போகக்கூடாது. நம்ம தான் என்ன பண்ணிடுறோம்னா கர்த்தரை விட்டுறோம். அவர் நம்மளை விட்டு விலகுவது கிடையாது. தேவ பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்கிறவர்களாக, சூழ்நிலைகளை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நம்ம சூழ்நிலைகளை ஒரு நாளும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அதை ஆளுகை செய்கிறவர், அதை கண்ட்ரோல் பவர் யார்கிட்ட இருக்குது? நம்முடைய கடவுள்கிட்ட இருக்குது, நாம் ஆராதிக்கிற தெய்வத்திட்ட இருக்குது. அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், காற்றே எரியாது, கடலே அமைதலாயிரு. சீசர்கள்லாம் காற்றையும் கடலையும் மட்டும்தான் பார்த்தாங்க. இயேசு எப்படி பார்த்தாங்க? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே. கர்த்தர் தெரியாதா? அவர் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அருமையானவர்களே, அவர் சரீரம் ஒருவேளை தூங்குவது போல் இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய ஆத்மா தூங்க கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும், சர்வத்தையும் அவர் அறிந்தவராய் தான் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை ஒருவேளை சோதனைக்கு கூட வரலாம். நம்முடைய விசுவாசம் எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம்? கேட்குற சத்தியத்தை செயல்படுத்த வேண்டும். கேட்டுட்டு அதை உபயோகப்படுத்தும் பொழுது தான் விசுவாசம் வளரும். சூழ்நிலைகளை ஆண்டு என்ன சொன்னார்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, சில காரியங்களை கண்டும் காணாதவர் போல் தூங்குற மாதிரி இருக்கலாம். எதுக்குன்னு கேட்டால், நாம் நம்முடைய விசுவாசத்தை எப்படி அப்ளை பண்ணிக்கிறோம். கர்த்தர் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். நம்ம போய் கர்த்தரோட கல்பனா, அவர் நம்மளை பார்த்து இப்படி தான் சொல்லுவார், ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? ஏன் விசுவாசம் இல்லாமல் இருந்தீங்க? இங்கே எப்படி போட்டிருக்குது? பயப்படாதிருங்கள். அந்த வசனம் ஆரம்பிக்குது. ஏன் பயப்படாதிருங்கன்னா, அந்த முந்தின வசனத்தில் போட்டுக்கு, தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம தலையில் தான் இருக்குது. என்னைக்காச்சும் நம்மளால் எண்ணி வச்சுருக்குறோமா? ஏன் தலை, ஆனால் நம்மளால் எண்ண முடியாது. ஆனால் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அவருக்கு இதெல்லாம் இந்த கணக்கில் அவருக்கெல்லாம் அத்துப்படி. நமக்கு ஒரு வேளை குழப்பமாக இருக்கலாம். நம் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் அவர் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு இடத்துல போட்டிருக்குது, நட்சத்திரங்களை இலக்கம் பார்த்து வச்சுருக்கிறார். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீ நட்சத்திரங்களை பாரு,
உன்னால் என்ன கூடுமா? ஆனால் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம தலையில் இருக்கிற முடியலை எண்ணுகிறவர் நட்சத்திரங்கள் எண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, பயப்படாதிருங்கள். அதுக்கு முந்தின வருஷத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு காசுக்கு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள். அந்த 2ல் 1 கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாது. அருமையானவர்களே, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்படி தான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா என்ன சுவிசேஷம் 20 கை வச்சுக்கோங்க. லூக்கா என்ன சுவிசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள். 2 காசுக்கு 4 தானே கொடுக்கணும். 1 கொசுறு, அதுக்கு மதிப்பு இல்லை. இந்த 5 அடைக்கலான் குருவியில் எது வேண்டுமானாலும் 5வது குருவியாக இருக்கலாம். அது ஆண்டவர் நம்பர் போட்டுலாம் வைக்கல, 5 இருக்குது. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள், 2 காசுக்கு 4 தான் வாங்கணும். ஆனால் 1 இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அந்த 1 யாராக இருக்கலாம், 5ல் யாராக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த 1ஐயும் நான் கவனமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். அது மீது நான் அக்கறை உள்ளவனாக இருக்கிறேன். அதுக்கு விலை மதிப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது விசேஷமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மதிப்பு மரியாதை அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. காசு பணம் இருந்தால் நம்மளை பார்த்து சிரிப்பான். காசு பணம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா மூஞ்சாங்கிட்ட திருப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம், அவருடைய தரசில் நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம். இங்கே போட்டிருக்கு, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. கர்த்தர் மறக்கலை, நம்ம நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த 5 குருவியில் 5வது குருவியாக யாரும் இருக்கலாம். அது நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவது கிடையாது. நம்மளை தேவன் நினைவு கூர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். தெரியும் நம்முடைய கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள். அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. பிலாத்து கேட்டான், உன்னை விடுதலையாக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது, உன்னை சிலுவையில் அறைகிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆண்டத்தினார் பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என் மேல் உனக்கு அதிகாரம் கிடையாது. இது அங்கே இருக்குப்பா, உன் கையில் கிடையாது. நீ நினச்சா என்னை சிலுவையில் அடிப்பதும் என்னை விடுதலை பண்ணுவதும் பிதாவின் கருத்தில் இருக்கிறது. நான் வந்ததே அதுக்கு தானே, நீ என்னை விடுதலை ஆக்குறது? பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் மறக்கப்படுவது இல்லை. தேவன் நம் மீது நினைவாக இருக்கிறார். நோவாவை கர்த்தர் தான் படகுல வச்சு உள்ளே லாக் பண்ணிட்டார். மழை பெஞ்சி ஓஞ்சிருச்சு. வெளிப்புறமாக பூட்டினதான் வெளியிலேருந்து ஒரு ஆள் திறந்தால் தான் திறக்கப்படும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார், மறக்கலை. அவர் தானே பூட்டினார். சமயத்தில் நம்மளே என்ன பண்ணிடுறோம், பூட்டுவோம் இல்லைன்னா பூட்டாகவும் போயிடும். 2மே நடக்கிறது. உள்ள ஆளை வச்சுட்டு பூட்டிட்டு வந்துடுவாங்க, பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அங்கேருந்து உள்ளேருந்து கத்துவான், கதவை திறங்கடா. மறந்துட்டான், உள்ள ஒரு ஆள் இருக்கிறத மறந்தாச்சு. தேவன் அவ்விதமாக மறக்கிறவர் அல்ல. அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார், நம்மளை நினைவு கூர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு முன்பாக
நம்முடைய எல்லா காரியங்களும் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. நாம் அவருடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். நான் விசேஷித்தவன் தைரியமாக சொல்லுங்கள். அவரே சொல்லிட்டார்ல, அப்புறம் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? பிசாசை பார்த்து சொல்லணும், மனுஷனை பார்த்து சொல்லக்கூடாது. மனுஷனை பார்த்து சொன்னால் சிரிப்பான், அவன் புரியாது. அதாவது சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய கஷ்டங்களை பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு கண்ணீர் வரவழைக்குது பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நான் விசேஷித்தவன். கர்த்தர் எனக்கு ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்கிறாரு, நல்ல பங்கு எனக்கு உண்டு. அப்படி தான் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நேர்த்தியான இடத்துல எனக்கு நல்லதொரு பங்கு உண்டு. நிச்சயமாக தேவன் நம்மளை மறக்கிற தேவன் கிடையாது. நாம் விசேஷித்தவர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி கொடுக்கும் பொழுது இலவசமாய் கொடுக்கப்படுகிற அந்த ஒரு குருவியும் தேவன் மறப்பது கிடையாது. அதையும் தேவன் நினைவு கொண்டு கொண்டு, அதுக்கு விலை மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அந்த பறவையும் விசேஷித்தமாக இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 84 3வது வசனத்தை வாசிப்போம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு. அடுத்தபடியாக தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும். குஞ்சுக்கு இடம் இருந்தால் தாய்க்கு இடம் இருக்கும். அப்படி தானே? ஒரு வாசல் வழியாக தாய் ஒரு குட்டி வந்துச்சுன்னா அந்த ஓட்டை வழியாக குஞ்சுகளும் வந்துட முடியும், குட்டிகளும் வந்துட முடியும். இங்கே ஆண்டு சொல்கிறாரு, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு. அருமையாளர்களே, நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. ஒருவேளை கண்களினாலே காணாமல் இருக்கலாம், ஆனால் நான் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்கள் நமக்கு வேணும். மாம்ச கண்களை காட்டிலும் நம்முடைய தேவன் அதிர்ஷ்டமானவர். அவருடைய கிரியைகளும் கூட ஒன்றும் புரியாத சமயத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் முடிவு சமாதானம். தேவன் அவர் யுத்தத்தை பொறுப்பெடுத்துக்கிட்டார்னா எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். இங்கே போடப்பட்டிருக்கிறது, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும். கர்த்தர் நம்ம மீது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் தேவன் அக்கறை உள்ளவர். அது மாதிரி நீங்கள் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் நீங்கள் வேதத்தை அந்த கான்செப்டை நீங்கள் படிச்சுன்னா அது உங்களுக்கு புரியும். நம்மை மாத்திரமல்ல, அடுத்தபடியாக நம்முடைய சந்ததிகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்கிறார். நீ தானே நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு தான் பசியாரும். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம போனோம்னா நம்ம பிள்ளைகளையும் தேவன் பசியாற்றுகிற தேவன். உனக்கு வீடு உண்டு, உன் குஞ்சுகளுக்கும் உண்டு. இன்றைக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை கொடுத்த பாரம் இருக்கிறது. பிள்ளைங்களை சரியாக கொண்டுட்டு போகணும். அதெல்லாம் நெருப்பை மடியில் கட்டி வச்சுருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் பிரச்சனை, இப்போலாம் ஆம்பளை பசங்களுக்கே பிரச்சனை. எங்கே என்ன நடக்குன்னு சொல்ல முடியலை. நம்ம நம்பி அனுப்புகிறோம், அவன் திருப்பி சரியாக வரணும், அவனோட பரிசுத்தம் காக்கப்படணும். அது நமக்கு பின்னாடியே போக முடியாது, ஆனால் அவர் பின்னாடியே போக முடியும். அருமையானவர்களே, நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, என்னால் முடியாதுப்பா, ஆனால் உங்களால் முடியும் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. இருக்குது, நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது, நமக்கு ஒரு வீடு இருக்கிறது. அங்கே போய் இல்லை,
இங்கேயே கர்த்தர் கொடுக்குற தேவன். எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கொடுத்தா அப்புறம் இங்கே யார் அனுபவிக்கிறது? கர்த்தர் தன்னோட வல்லமையை அங்கே போய் நிரூபிக்கணும் அவசியமே கிடையாது. பரலோக ராஜ்யத்தில் யாரையும் அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே தான் நிரூபிக்கணும். மற்றவர்கள் மத்தியில் தேவன் நம்மை உயர்த்தி தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். பார்வோனுக்கு முன்பதாக தான் கர்த்தர் என்ன பண்ணார்? 10 வாதையிலையும் கொண்டுட்டு வந்தார். தேவனுடைய வல்லமையை பார்வோன் மாத்திரமல்ல எல்லா ஜனங்களும் அறிந்து கொண்டார்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் தேவன் விசேஷமாக, அந்த விசேஷன்ற வார்த்தை தான் அங்கே போடப்பட்டிருக்கு. இவையில் போய் எல்லாம் படித்து பாருங்கள். நம்மளை பார்க்கும்பொழுது தேவன் அவிதமாய் தான் பார்க்கிறார். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. பிள்ளைகளை குறித்த கவலையோடு இருக்கிறீங்களா? உங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு கூடு இருக்கிறது, நீங்கள் இருப்பதற்கு வீடு இருக்கிறது. அதை பார்க்குற அந்த விசுவாச கண்கள் நமக்கு வேணும். சோர்ந்து போகக்கூடாது. வாக்கு சொன்னவர் வாக்கு மாறாதவர். அவர் மனுஷன் கிடையாது. மனுஷனை சொல்லிட்டு நாளைக்கு நான் எப்போ சொன்னேன்ட்டு போயிடுவான். தேவன் அவ்விதமாக நம்மளை மறுதளிக்கிற தேவன் கிடையாது. அவர் தம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர். எனக்கு வீடு கொடுத்தாருன்னா என் குஞ்சுகளுக்கு கூடு கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். கர்த்தரை கர்த்தராக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனெல்லாம் புதிதாக வேண்டும். அதுதான் மற்ற காரியத்துக்கும் தேவனுக்கு எடுத்த காரியங்களுக்குள்ள வித்தியாசம். உங்களுடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான்குருவிக்கு வீடு, அடுத்தபடியாக தன் குஞ்சுகளை வைப்பதற்கு கூடு, அவரவருக்கு ஏற்றபடி குஞ்சுகளை வைப்பதற்கு கூடு கொடுக்குறாரு. இப்போ நான் அந்த ஸ்டேஜுக்கு அது போதும். ஆனால் நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வீடு கொடுக்குறாரு. ஒருவேளை நம்ம பிள்ளைகள் வளரும் பொழுது அவர்களுக்கும் இந்த வசனம் கிரியேட் செய்யும். உனக்கு வீடு, உன் குஞ்சுகளுக்கு கூடு. அப்படியே ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்முடைய சந்ததிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் இதில் இன்னொரு வசனம், அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, நல்லாயிருக்கும். 10வது வசனத்தை வாசிப்போம். அந்த 84வது சங்கீதம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். உம்முடைய பீடங்கள் இடையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சியில் வைக்கும் கூடும் கிடைத்ததுன்னு சொல்லிவிட்டு அடுத்தபடியாக போட்டுக்குது, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இவன் வீடும் கூடும் எங்கே இருக்குது? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. உம்முடைய பீடங்கள் அண்டையில். அப்போ தேவ சமூகத்தில் வீடும் கூடும் இருந்து நீ தேவனுடைய சமூகத்தில் இருப்பாய் என்றால் பாக்கியவான்கள். அவருடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆக நம்ம எல்லாம் இங்கே உட்கார முடியாது. நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தேவன் வருவார். அந்த ஸ்தலத்தை தேவன் பரிசுத்தப்படுத்துவார். அந்த ஸ்தலத்தை நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான், நம்ம தான். நம்ம எங்கே இருந்தாலும் இருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கலாம், அல்லது நம்ம ஒரு பிரயாணத்தில் இருக்கலாம், நம்ம உத்தியோகத்தில் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளையே ஒரு ஆலயமாக நம்மளோடு இருக்கிறாரு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். துதிக்கும்படியான சூழ்நிலை கர்த்தர் நமக்கு தருவார். புலம்புறதல்ல, புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த சத்தம். அருமையானவர்களே, தேவன் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். நம்மளை வாழ்க்கையில் கர்த்தரை நல்லா புரிந்துக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க செஞ்ச பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை கர்த்தராக பார்ப்பதே கிடையாது. அவங்க பார்வைக்கு அவங்க ராட்சசர்கள் போல் இருந்தாங்களாம். நம்ம பார்க்குற பார்வையில் அவங்க எப்படி இருக்கிறான்றது முக்கியம் இல்லை, தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், அதுதான் முக்கியம். நம்ம கண் சொல்லும், தப்பு தப்பாக தான் சொல்லும். ஆனால் தேவன் கண் அப்படி தப்பு தப்பாலாம் சொல்லாது. 2 பேர் சொன்னோம், ஈஸியாக நம்ம போய் சுதந்திரத்து கொள்ளலாம், பயப்படாதீர்கள். அவங்களுக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம்.
அவங்க 2 பேர் தான் கானான் தேசத்துக்கு போனாங்க. மற்றவங்க போகிறதுக்கு தேவன் அனுமதிக்கவில்லை. அருமையானவர்களே, அந்த 2 பேரில் நம்ம ஒருவேளை நம்ம இருக்கணும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அந்த 2 பேரில் நான் ஒருத்தன், அவ்வளோதான். அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்தை நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் வசனத்தை சொல்லுங்கள். வசனத்தினாலே சூழ்நிலையை மேற்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தான் பெரிய காரியங்கள் வரும்பொழுது நம்மளால் ஈஸியாக அதை டேக் ஓவர் பண்ண முடியும். சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன சோதனைகள் எல்லாம் வசனம்தான். ஆவியான நம்மளோடு இருக்கிறாரு. நம்மளை தேவன் விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 1000 நாளை பார்க்கிறோம். நம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் 1000 நாளை பார்க்கிலும் ஒரு நாள் நல்லது. ஒரு நாள் போதுமையா உங்களுடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன்னா, ஏன்னா உங்களுடைய பீடங்கள் அண்டையில் எனக்கு வீடும் இருக்கிறது, என் குஞ்சுகளுக்கு கூடும் இருக்கிறது. தேவன் நம்மளை அவ்விதமாய் விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் முடித்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாரு. ஆண்டவர் சில காரியங்களெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க சொல்கிறார். பாருப்பா, இவைகளை நான் தான் சிருஷ்டித்தேன். உன்னை சிருஷ்டித்தது போல நான் தான் அவைகளை சிருஷ்டித்தேன். அவைகள் எப்படி வளருது என்று பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நொறுக்கிறதும் இல்லை. நம்ம உழைக்கிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறாரு, என்றாலும் சாலமோன் முதலாய் அவனுடைய வேலைக்காரர்களுடைய வஸ்திரத்தை பார்த்து ஒரு ராஜஸ்திரியை மறந்து போயிட்டான். சாதாரண குடியானவன் பார்த்தா மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் அந்த மாதிரி காரியங்களெல்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இவன் ராஜஸ்திரி, இவன் பார்க்காத ஐஸ்வர்யமாக அவளே மறந்து போய் நிற்கிறாள். நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், வந்து பார்த்தா தான் தெரியுது இது எங்கேயோ போயிடுச்சுப்பா. அன்பானவர்களே, சாலமோன் முதலாய் ஆண்டு சொல்கிறாரு, இவைகளில் ஒன்றை போலாகிலும் அவைகள் ஒன்றும் மறக்கப்படுவது இல்லை. அநேகம் அடைக்கலாம் குறிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். அந்த ஒன்றை கூட நான் மறக்கலைன்னு சொன்னால் இதிலே ஆண்டு சொல்கிறாரு, அவைகளில் ஒன்றை போலாகிலும் சாலமோன் முதற்கொண்டு. இந்த உலகத்தில் சாலமோனை போல தேவன் நல்லா ஆசீர்வதித்தார். அவனுடைய அந்த சாப்பாட்டு மெனுலாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுங்க. இங்கெல்லாம் பகிர்தானா இந்த சாப்பாடு திங்கிறாங்களே, தின்றுருக்காங்க பாருங்களேன். அவங்க மெனுலாம் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும், விட்டு கட்டுவாங்க போல இருக்குது. ஒரே நேரத்தில் அவ்வளோ ஃபுட்டு அவங்களுக்கும். தேவன் அவ்விதமே அவர்களை தாராளமாக ஆசீர்வதித்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கூட இந்த காட்டு புஷ்பத்தை போல கொடுத்தவில்லை, அவைகளில் ஒன்றாகி போல. ஒன்று கத்தர் ஸ்பெசிஃபை பண்ணி வெளியே எடுக்கிறாரு. 5 அடைக்கலான் குறி இருக்குது, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வசனத்தில், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் விசேஷித்தவர்கள். சரீர வஸ்திரங்களை மாத்திரம் இது சொல்லப்படலை. அதாவது சரீரத்துக்கு ஒரு வஸ்திரம் போடுறது, நமக்கு வேண்டிய எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சந்ததிகளுக்கு அருமையானவர்களை உடுத்தி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அதிக நிச்சயம். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? விசுவாசியாக இருக்கிறோமா, அற்ப விசுவாசியாக இருக்கிறோமா?
அருமானவளே, அடிக்கடி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை விசேஷித்தவங்களாம் வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கலாம், ஆனால் தேவன் சூழ்நிலை மாற்றுகிற தேவன், பெரியவர். அவர் நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். பகலையும் இரவையும் ரெண்டாக பிரித்தார். இருளானது வெளிச்சத்தை மேற்கொள்ளவில்லை, மேற்கொள்ள முடியாது. ஆனால் தான் அந்த பவுல் நிருபங்களை சொல்கிறாரு, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால் போதும், இருள் நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்மளுடைய பாட்டில் வசந்தபடி சரியாக இருப்போம் என்றால் மீதத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நம்ம அதெல்லாம் பார்த்து ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்துப்பார். நம்ம கண்ணில் ஒரு பூ கூட படாமல் இருக்காது. நம்ம ஊரில் பூ வியாபாரிகளுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை, எல்லாம் பின்னாடி வச்சுருப்பாங்க. ஏன்னா பின்னாடி வரவங்க பார்க்கணும்ல, நம்ம பார்க்குறதுக்கு வசதியாக. அப்போ நம்ம கவனித்து பார்க்கணும். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இது எப்படி, இதை தேவன் இப்படி கலர் கலராக உடுத்தி வச்சுருக்கிறாரு. சில பூக்களெல்லாம் பார்த்தோன்னா அதோடய வண்ணங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இவைகளை காட்டிலும் தேவன் நம்மை விசேஷத்தவர்களாக வைத்திருக்கிறார். அந்த உணர்வு நமக்குள்ளாக வரணும், பழக்கணும். அதை அப்படியே பழக்கப்படுத்தணும். நம்ம சிந்தனையில் வசனத்தை சொல்லி சொல்லி சொல்லி, ஆண்டவரே இவைகளை பார்த்து என்னை விசேஷத்தவங்களாக வச்சுருக்கீங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. நீங்கள் சொல்லி பாருங்கள், அவங்க சூழ்நிலை எந்தளவுக்கு வசனம் மாறும். அது அனுப்பின காரியத்தை செய்யாமல் திரும்பாது. வசனத்தை அனுப்புங்க. உங்கள் பிள்ளைகள் மீது வசனத்தை அனுப்புங்க. உங்கள் குடும்பத்தில் வசனத்தை அனுப்புங்க. வசனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க. இன்றைக்கி ஒருவேளை சூழ்நிலை அப்படி இருக்கலாம். தேவன் அதை மாற்றுகிறவர். அவருக்கு தண்ணி இருந்தாலும் போதும். அது அந்த தண்ணி எதுக்கு வச்சுருந்தாங்களாம்? கால்களை கழுவி சுத்தம் பண்ணுவதற்காக. அந்த கச்சாடியில் வைக்கப்பட்ட நோக்கம், வருகிற விருந்தாளிகள் தங்கள் கால்களை சுத்தம் பண்ணி கொண்டு உள்ளே வரணும். அது இருந்தாலும் தேவன் அங்கே அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். அதனாலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், தேவனை மாத்திரம் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் என்னை சிருஷ்டித்தவர். அவைகளில் ஒன்றையும் தேவன் மறக்கிற தேவன் இல்லை. அந்த ஒன்று நான் தான். என்னை தேவன் மறக்க மாட்டார், என்னை மறக்க மாட்டார். அந்த உணர்வு நமக்குள்ள நம்ம தான் அதை சொல்லி சொல்லி நம்ம வளர்த்து கொள்ளணும். இதில் ஒரு மேஜிக்கெல்லாம் ஆண்டவர் அப்படியே ஃபீட் பண்ண மாட்டார், கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுற மாதிரி. நம்ம தான் ப்ராக்டிக்கலாக வசனத்தோடு இடைப்பட்டு சொல்லி சொல்லி புலம்புறோம். அதெல்லாம் நிப்பாட்டிப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை சொல்லி பாருங்கள். இந்த வசனம் நம்ம குடும்பத்தில் வேலை செய்ய ஆரம்பித்து விடும். சூழ்நிலைகளை மாறுவதை நாம் காண முடியும். தேவனுடைய வசனத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்க்கிலும் தேவன் தமது வசனத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். என வார்த்தையானவர். அருமையானவர்களே, அதை புரிந்து கொள்ளுவோம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளையும் அதில் தான் இருக்குது. அவைகளையும்னா ஒரு ஸ்திரீ சொன்னால் பார்த்தீங்களா, ஆண்டவரே மேஜில் விழும் துணிக்கையினாலே நாய்க்குட்டிகள் தங்கள் பசியாற்றுமே. அவைகளையும்னா நாம் பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகள் அல்ல. நமக்கு அப்பத்தை கொடுக்குற தேவன் அவர்களுக்கு மேஜிலிருந்து விழும் துணிக்கைகள். மேஜிலிருந்து விழுற துணிக்கைக்கு சாப்பிட்றவனே அவ்வளோ நல்லா இருந்தானா, பிள்ளையாகிய நான் அப்பத்தை சாப்பிட்டு எப்படி இருக்க முடியும்? அதை மைண்டில் கொண்டுட்டு வரணும். அவைகளையும்னா அதான் அர்த்தம். அவைகளையும் ஆண்டவர் சில வார்த்தைகளெல்லாம் சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வசனம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு. ஆண்டத்தினார அடைக்கலாங்குருவிகளை
பாருங்கள், இவைகளை பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்தபடி ஆண்டு சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். தகைவலான் குருவி, அடைக்கலான் குருவின்னு பர்டிகுலராக சொன்ன தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, பொதுவாக சொல்கிறார். உங்கள் ஊரில் ஒரு வேளை அடைக்கலான் குருவி இல்லைன்னு என்ன பண்ணுறது? ஆண்டு சொன்னார், யோசித்து பாரு போல இருக்குது. எப்பா ஏதாவது ஒரு பறவையை பாருப்பா. ஆகாயத்தில் ஒரு பறவை கூட பறக்காமல் இருக்காது. ஒருவேளை நம்ம சொல்லலாம், என்ன ஆண்டவர் எங்கள் ஊரில் தகைவலான் குருவியும் கிடையாது, நான் எங்கே போய் பார்க்குறது? நமக்கு அந்த கவலை வேணான்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். இன்னொருத்தில் போட்டிருக்குது, காகங்களை கவனித்து பாருங்கள். அது எடுத்தோம்னா லேட்டாகிடும், இந்த கடிகாரம் வர ஓடலை. அநேகம் அதாவது காகங்களை கவனித்து பாருங்கள். நம்ம ஊரில் காக்காவுக்கெல்லாம் பஞ்சமா? யோசித்து பாருங்கள். ஆகாயத்து பறவைகள் பஞ்சமா? நம்ம தலை நிமிர்ந்து பார்த்தோம்னா ஒரு பறவையாவது பார்க்காம இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பறவை நமக்கு மேலே பறந்துக்கிட்டு தான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நம்ம இதெல்லாம் செய்கிறோம். பாருங்களேன், நம்ம இதெல்லாம் செய்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் என்ன பண்ணால், இதில் கை வச்சுக்கோங்க, அந்த லூக்கா 12 வாசம் பார்த்தீங்களா, அந்த பகுதிக்கு வாங்களேன். ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னா, அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நன்றாய் விளைந்தோடனே அந்த லூக்கா 12வது அதிகாரம் வந்துட்டீங்களா, அவன் சொல்கிறான், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து, என் களஞ்சியங்களை இடித்து பெருசாக கட்டுவேன். பெருசாக அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இங்கே சொல்கிறான், எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, இன்று ராத்திரி. அவனை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு, மதிகேடனே, மதிகேடனே. நம்ம சேர்த்து வைக்கிறோம், ஆனால் சேர்த்து வைக்காத பறவைகள் விசேஷத்தவள் கத்துறவங்களை அப்படி பூசிக்கிறாரு. நம்ம தான் சேர்த்து வைக்கிறோம். நமக்கு சேர்த்தா கூட பரவாயில்ல, 10 தலைமுறை சேர்த்தா கூட மனுஷனுக்கு திருப்தி வர மாட்டேன்றோம். இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும். இன்று ராத்திரி, நாளைக்கு கூட கிடையாது, டுநைட், இன்னைக்கு ராத்திரி, இப்போவே உன் ஆத்மா உன்னிடத்துலேருந்து கேரண்டி கிடையாது. பாருங்களேன், அது சேர்த்து வைக்கல, கேரண்டி இருக்கிறது. நாம் சேர்த்து வைக்கிறோம், கேரண்டி கிடையாது. எப்போ வேணாலும் நம்முடைய ஆத்மா பிடுங்கப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். எதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மத்திய அந்த மத்திய 6வது அதிகாரத்தில் ஆறாவது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிப்போம். 19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆண்டவர் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் தான் சொல்லியிருக்கிறார். அதுக்காண்டி நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. நீதிமான் தன்னுடைய சந்ததிகளுக்கு ஆசையை விட்டு வைத்து போகிறான்டா போட்டு. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம தெருவில் விட்டுட்டு போகக்கூடாது. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கம்ஃபர்டபுள் நம்ம செய்யணும். ஒரு குடும்பத்துடைய தகப்பனாக, தாயாக, அது நம்முடைய பொறுப்பு. ஆனால் இதுவே ஜோலியாக இருக்கக்கூடாது. அந்த மனுஷன் அதில் போட்டிருக்கிறது, அந்த லூக்கா 12 21 வாசிங்க. இல்லை, தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பூலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதப்பா, அங்கே கொஞ்சம் சேர்த்து வை, அங்கே கொஞ்சம் டெபாசிட் பண்ணி வை, நீ அங்கே வருவில்லை, அப்போ உனக்கு வேண்டாமா? இங்கே செலவு பண்ணு, நீ கருமையெல்லாம் இருக்காத, நான் அதுக்கு தான் உன் கையில் காசு பணம் கொடுத்துருக்குறேன், நல்லா செலவு பண்ணு. ஆனால் உன் வீட்டு வாசலில் லாசரு படுத்துருக்குறான் பார்த்தியா,
அவனை கொஞ்சம் பார்த்துக்க. ஐஸ்வர்யவான் நிராகரிக்கப்பட்டதுக்கு காரணம் தான் நல்லா சாப்பிட்டான், நல்ல ரத்தாம்பரம் உடுத்தி கொண்டு. ஆனால் தன் வீட்டு வாசலில் படுத்திருந்த லாசரு அவனுக்கு கண்கள் தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் அவனுக்கு பரவராஜ்யமே போச்சு, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. தனக்காக பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு பொக்கிஷங்களை எதுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு? நாம் நன்கு திருப்தியாக சாப்பிட வேண்டும். அடுத்தபடியாக நமக்கு முன்பதாக இருக்கிற லாசருக்கள் நிறைய இருக்கிறாங்க, அவர்களையும் கொஞ்சம் மனதில் கண் வச்சுக்கணும். மேஜையில் விழும் துணிக்கைகளைப் போல அவர்களுக்கும் நாம் சில காரியங்களை ஆண்டவர் சொன்னார், அறுவடை பண்ணுறியா, சிலதை விட்டு விடு, ஏழைகள் அதை எடுத்துகிட்டு போகட்டும். திராட்சை கொலையில் அறுவடை செய்கிறையா, எல்லாத்தையும் பறிக்காத, சிலதை விட்டு விடு, ஏழைகள் அதை பறிச்சுட்டு போய் சாப்பிடட்டும். அத்திப்பழம் நீ அறுவடை பண்ணுறியா, வீடு வேலாம் படித்து பாருங்கள், அதை எடுத்தேன்னா நேரம் எங்கேயோ போயிடும். அத்திப்பழத்தை நீ அறுவடை செய்யும் பொழுது முற்றிலுமாக நீ எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடாத. நம்ம கூட சொல்லுவாங்க முதல்ல, எச்சி கையினால் காக்கை கூட துரத்த மாட்டாங்க, என்ன சோத்து பறிக்க பறந்து போயிடுமா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் வீட்டு வாசலில் படுத்துக்கிற லாசருவை கவனி, தனக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்காத. நான் அந்த என்ன சொன்னால், என் ஆத்துமாவே 19வது வசனம், உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக தன் ஆத்மாவை பார்த்த சொன்ன காரியம் உனக்காக. கர்த்தர் நம்ம கையில் ஆசீர்வாதங்கள் எதுக்கு நம்ம கொடுக்குறாரு? நாம் நல்லா சாப்பிடணும், அதில் எந்த குறையுமே கிடையாது, திருப்தியாக. ஆனால் வாசலில் இருக்கிற லாசருவையும் நாம் மறந்து போகக்கூடாது. அதனால ஆண்டவர் சொன்னார், அந்த லூக்கா 6வது மத்திய 6வது இடத்துல, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வை. அப்போ அங்கேயும் நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். இங்கே நல்லா அதாவது இங்கே சேர்த்து வச்சா கூட திருடஞ்சிட்டு போயிடும். அதெல்லாம் நிறைய சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோம். மேட்ச்சு, டே நைட்டு கிரிக்கெட் மேட்ச்சு பார்த்துட்டு லேட் நைட்டு அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு, எல்லாம் அந்த பார்த்த அந்த அசைகளெல்லாம் தூங்கிட்டாங்க. தூங்கும்போது கதவை தாழ்பால் போடாமல் தூங்கிட்டாங்க. கதை சாத்தியிருக்கிறாங்களே தவிர அந்த பூட்டலை. இது நடந்து கொஞ்ச நாட்கள் முன்பதாக 600 பவுன் கோல்டு மாத்திரம். கேஷ் ஒரு 15 லட்சம். இன்றைக்கி 15 லட்சத்துக்கெல்லாம் மதிப்பில்லை. அந்த நல்ல வேல்யூபிள் டேஸில் நடந்த ஒரு சம்பவம். எல்லாத்தையும் அழுட்டு போயிட்டோம். தூக்கிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம அசந்துடுவோம். இந்த உலகம் நம்ம கண்களை மயக்கிறோம். மேட்ச்சு பார்க்க தெரிஞ்சிச்சில்ல, கதை மூடிட்டு பார்க்கக்கூடாதா? கதை திறந்து போட்டுட்டு அவ்வளோ உலகத்தில் மயக்கம். எல்லாத்தையும் அழுட்டு போயிட்டோம். அருமையானவர்களே, எங்கள் ஏரியாவில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் இதே மாதிரி தான். நைட்டு ஃபுல்லாக குடும்பமாக உட்காந்து டிவி பார்த்துட்டு கதை திறந்து போட்டு தூங்கிட்டாங்க. திருடனுக்கு ஈஸியாக வாய்ப்புகள் நம்ம கொடுக்குறாங்க. அவன் நைட்டாக அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்காண்டி சேர்த்து வைத்த நகைகள், பணங்கள் ஆள்ட்டு போய்ட்டு தூக்கிட்டு போயிடுவான். இங்கே சேர்த்து வச்சா அக்கா நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. சேர்த்து வைங்க, அங்கேயும் சேர்த்து வைங்க. இங்கே உங்களுக்கு தேவை. ஆண்டவர் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு சொன்னாரே தவிர நாளைய தினத்தை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்க சொல்லலை. அக்கறையோடு இருக்கணும். நாளைக்கு பிள்ளைகளுக்கு இது வேணும், நம்ம சில காரியங்களை செய்யணும், முறைப்படி பாதுகாப்பாக ஞானமாக. ஆனால் வீட்டு வாசலில் படுத்துக்கிற லாசருவை மறந்து போகக்கூடாது. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா. அந்த உங்கள்ன்றதை மைண்டில் பதிய வைங்க. அதை பார்க்கும் பொழுது எங்கள் அப்பா தான் அதை போஷிக்கிறார். அந்த பறவை போஷித்தார்னா என்னை போஷிக்காமல் இருப்பாரா? ஒருத்தனுக்கு புத்தி வந்துச்சு, என் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ இங்கே பசினாலே வாடிக்கொண்டிருக்கிறேன். அந்த அறிவு நமக்கு இருக்கணும். வேலைக்காரனுக்கு என் வீட்டில் ஃபுல் மீல்ஸ்
அந்த பூர்த்தியான சாப்பாடுனா நீ அன்லிமிட்டெட் சாப்பாடு, நீ எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கோ. ஆனால் நான் எங்கள் அப்பாவுக்கு நான் பிள்ளை, நான் இங்கே பசியோடு இருக்கேன். காரணம் என்ன கேட்டால், அப்பா விட்டு தூரம் போனதுனால. அருமையானவர்களே, நம்ம அப்பா வேலைக்காரர்களுக்கே புல்மிஸ் கொடுப்பார் என்றால் அவருடைய பிள்ளைகளாக நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா? யோசித்து பாருங்கள். சில வசனங்களை நம்ம அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் உட்காந்து படிக்கணும். ஆண்டவரே, இந்த வசனம்னா எப்படிப்பா? லூக்கா அந்த 12வது அதிகாரத்துக்கு வாங்க. அந்த 28வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் நிபீதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம். அந்த அதிக நிச்சயம் தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம். ஏதோ கொடுப்பாருங்க, ரட்சிக்க தொட்டுக்கன்னு கொடுப்பாருங்க, அது தேவன் கிடையாது. அவர் கொடுத்தான்னா இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுகிறவர். தாராளமாக கொடுக்குறவர் நம்ம அப்பா. நம்ம கூட சமயத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு காசு கேட்டால், 10 ரூபா கேட்டால் 50 ரூபாலாம் கொடுப்போம், 100 ரூபாலாம் கொடுப்பாங்க. நல்லா செலவு பண்ணுறான். நமக்கே நம்ம பிள்ளை நல்லா செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். நான் வெளியே போகிறேன், அவனுக்கு ஏதாச்சும் தேவைப்படும். அப்பா கொடுக்குறது இப்படி கொடுத்தானா, அம்மா கொடுக்குறது இப்படி கொடுப்பாங்க. டபுள் ப்ளஸ்ஸிங், ரெட்டத்தையான ஆசீர்வாதம். அம்மா கொடுக்குறாங்கல்ல, வாங்கியிருக்கிறோம்ல, யாருமே மறுக்க முடியாது. அப்பா கொடுக்குறது பகிரங்கமாக கொடுப்பாரு, அம்மா அந்தரங்கத்தை கொடுத்துருவாங்க. நல்லா செலவு பண்ணுறா. உங்கள் அப்பா கருமி தரமாட்டார், அள்ளி கொடு. நம்ம அப்பா அதை காட்டிலும் பெரியதான், தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும். நம்ம ஆராதிக்கிற தேவன் தாராள பிரபு. நான் தயாளனாக இருக்கும் பொழுதே நீ ஏன்டா வன்கண்ணனாக இருக்கிற? ஒரு இடத்துல ஆண்டவர் அப்படி தான் சொல்லுவார். நான் தயாளனாக இருக்கும் பொழுது நீ ஏன் உனக்கே பிசிறித்தனம் பண்ணுற? நானே அள்ளி கொடுக்குறேன். அதை நான் அந்த சம்பவத்தை எடுத்தால் லேட்டாகிடும். புரிஞ்சுக்கோங்க, அந்த கான்செப்டை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. வீட்டில் போய் இதெல்லாம் உட்காந்து படிக்கணும், நேரத்தை செலவு பண்ணணும். சத்தியத்துக்கு நம்ம நேரம் செலவு பண்ணணும். மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 19 நான் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது அதை கெடுக்கிறதும் இல்லை. திருடர் கண்ணமிட்டு அங்கே சேஃப்டி லாக்கர் கற்று வச்சுருக்கிறாரு. அதை பிரேக் பண்ணுவதற்கு இந்த உலகத்தில் எந்த டெக்னாலஜியும் கிடையாது. இங்கே சேஃப்டி லாக்கர் தூக்கிட்டே போயிடுவாங்க. விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. பேங்கை தானே தூக்கிட்டு போகல. இன்னும் கொஞ்ச நாள் வந்துச்சுன்னா அதுக்கும் டெக்னாலஜி வந்துடும் போல இருக்குது. எத்தனை இடத்துல ஏடிஎம் மிஷினை தூக்கிட்டு போயிடறாங்க தெரியுமா? பேங்கில் கொள்ளையடிக்கிறவன் உடைக்க முடியலை, தூக்கிட்டே போயிடறான். வீட்டில் போய் பொறுமையாக லாக்கரை உடைச்சிக்கலாம்டா, தூக்கிட்டு போயிடறான். அங்கெல்லாம் அதெல்லாம் செல்லுபடியாகாது. சேஃப்டி லாக்கர் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா காக்கிறவர் அப்படிப்பட்டவர் நம்முடைய தேவன். அதை பிரேக் பண்ணி போய் திருடுறதுக்கெலாம் அந்த உலகத்தில் யாருக்கும் நுழைய முடியாது. மத்திய சுவிசேஷம் 12வது அதிகாரம் ஆண்டவர் அநேக நன்மைகளை ஓய்வு நாளில் செய்வார். ஓய்வு நாளில் அவர் எதையும் பார்க்க மாட்டார். இந்த ஓய்வு நாள்ன்றதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாதுடா, அதெல்லாம் உனக்கு தான். எனக்கு இந்த ஓய்வு நாள்லாம் முக்கியம் கிடையாது. ஆனால் மனிதர்கள் நீ எப்படி ஓய்வு நாளில் நன்மை செய்ய போச்சு அப்படிலாம் நீ செய்யக்கூடாது.
ஜனங்களை பார்த்து சொல்லுவாங்க, வார நாட்களில் போய் நீ வந்து சுகமாகிக்கோ. இவன் செத்துக்கிட்டு இருக்கிறான். தேதி நாள் பார்த்தா வந்து டாக்டர்கிட்ட போய் பார்க்க முடியும்? சொல்லுங்கள். 24 hours அவங்க அவைலபிளாக இல்லைன்னா நம்ம பாடு அவ்வளோதான், துடிச்சு போயிடுவோம். ராத்திரி 2 மணிக்கு கிளப்பி விட்டுரும் பாருங்களேன். படுக்கும்போது நல்லா தான் படுப்பாங்க, உடனே அள்ளி போட்டுட்டு டாக்டருக்கார தட்டுறோம். நம்ம எப்போவும் யாருக்கு எதுவும் நடக்கணும் சொல்லிக்கிட்டா வரும். இவன் சொல்கிறான், நீ வார நாட்கள் வந்து சுகமாக்கிக்கோ, இன்றைக்கி ஓய்வு நாள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நடக்குது. 10வது வசனத்தை வாசிப்போம். 12:10. அங்கே சூம்பினை கையையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்காக அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளோ விசேஷித்திருக்கிறான். ஒரு ஆட்டுக்கு நீ வந்து ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுற, ஓய்வு நாளில் வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற, சுகமாக்கக்கூடாதுன்னு நீ சொல்கிற. ஆனால் உன் வீட்டை ஆட்டை மட்டும் தூக்கி விடையாது எப்படிப்பா? உன் வீட்டை ஆட்டை காட்டிலும் மனுஷன் தாழ்ந்து போயிட்டானா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஆட்டை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள். நமக்கு ஈடாக மனுஷன் எண்ணத்தை கொடுப்பான், தன் ஜீவனுக்கு ஈடாக. அருமையானவர்களே, கர்த்தருக்கு தெரியுது பாருங்கள் நம்முடைய வேல்யூ, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் எண்ணத்தை கொடுப்பான். அவருக்கு தெரியுது, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அதனால் ஆண்டவர் சொன்னார், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் கிடையாது. நம்ம இதெல்லாம் செய்கிறோம். அதனால தான் நமக்கு வந்து சில சமயத்தில் பிரச்சனை வருது நமக்கு தெரியல. காகங்களை பறவைகளைப் போல் நம்மளும் கொஞ்சம் கவலை இல்லாமல் கத்தட்ட ஒப்படைச்சிட்டு, கவலை இல்லைன்னா பொறுப்பு இல்லாமல்னு அர்த்தம் கிடையாது, அது டேஞ்சர். பொறுப்போடு இருக்கணும். கத்த நம்மளை நம்பி மனைவி, கணவன், பிள்ளைகள், குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. பொறுப்பு என்பது வேறு, கவலை என்பது வேறு. ஆண்டு தான் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி பொறுப்பு இல்லாமல் இருப்போம் என்றால் அது தேவன் பொறுப்பு கிடையாது. ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், குடும்பத்தை சரியாக கொண்டுட்டு போகணும், பொறுப்பெடுக்கணும். பிள்ளைங்க வந்து 8 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க, நம்ம 8 மணிக்கு எந்திரிக்க முடியுமா? எழுந்திரிக்கணும். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். தேவ சமூகத்தில் அதே பிள்ளைக்காக நாம் கண்ணீர் வெடிக்க வேணும். அப்போ தான் அவன் நாளைக்கு அவன் 5 மணிக்கு எழுந்துச்சு அவன் அழுது ஜெபம் பண்ணுவான். அவன் 8 மணிக்கு வரைக்கும் தூங்கினானா நம்மளும் பக்கத்தை படுத்து தூங்கக்கூடாது. தூங்குறானா தூங்கட்டும். கத்த நமக்கு தான் பொறுப்பு அதிகமாக கொடுத்துருக்கிறார். நம்ம அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த மகனுக்காக மகளுக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவன் முடிச்சு பார்க்கும்போது நம்ம ஜெப நிலையில் அவன் பார்த்தார் என்றால் அவனுக்குள்ளே அந்த உணர்வு வந்துடும். தானாகவே முழங்கால் படி போட்டுருவான். அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடான். நீங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மிடத்துலேருந்து நம்ம எல்லாத்தையும் ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது. நம்ம சரியாக இருந்தோம்னா நம்ம குடும்பம் சரியாகி விடும். நம்ம குடும்பம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக போயிடும். அநேக இடங்களில் பிரச்சனை யார்? நீங்கள் இந்த கொலாயடியிலலாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் பிறவாதி இருந்தால் நலமாக இருக்குமேன்ற மாதிரி இருக்கும். ரவுடிகள் தான். அவங்க வந்துட்டாங்கன்னா எல்லாம் அப்படியே ஒதுங்கிடுவாங்க. ஆத்தி வந்துட்டாளா அன்னைக்கு தண்ணி பிடிச்ச மாதிரி தான். அப்படி அல்ல. நம்மளை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கணும், இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தான் நிருபம். நேரத்தை அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தான் ஓப்பன்டு பைபிள், திறக்கப்பட்ட வேதாகமம் நம்ம தான். நம்மளை பார்க்கிறவர்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். எவ்வளவோ ஆண்டு வந்து நம்மளாம் கண்களாலே பார்க்கக்கூடியதை தான் காட்டுறாரு. மேலே பாரு, ஆகாயத்து பறவைகளை பாரு, கீழே காட்டு புஷ்பங்களை பாரு. நமக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும். நேற்றுலாம் நூற்றுக்கணக்கான ஆடுகள், ஆயிரக்கணக்கான ஆடுகளை சாப்பிட்ருப்போம். ஏகப்பட்ட ஆடுகளை அடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஆட்டை கூட கர்த்தர் விசேஷித்ததாக சொல்கிறார். ஆட்டை பார்க்க
நம்ம தாங்க விசேஷித்தவர், எவ்வளவோ விசேஷித்தவர். அவைகளை ஒன்று கூட தேவன் மறப்பது கிடையாது. மனதில் எழுதி வச்சுக்கோங்க. அவைகள் ஒன்று கூட 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள், அவைகள் ஒன்றை கூட தேவன் மறப்பது கிடையாது. நீங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்த்து விசேஷித்தவர்கள். நாம் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். நம்மளாம் கவனித்து பார்க்காதனால தான் ஆண்டவர் கவனித்து பார்க்க சொல்கிறார். கவனித்து பாருங்கள். ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனாக இருக்கிறான். அடைக்கலான்குருவிக்கு நம்முடைய பீடங்களிலே வீடும், தகைகுலான் குருவிக்கு தன் குஞ்சிகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகள்லாம் சிலுவைக்கு கொண்டுட்டு வருவோம். இந்த திருவண்ணாராணி கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளட்டும், நம்மளை தகுதிப்படுத்தட்டும். ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். முழுகினவன் பரிசுத்தமாக இருக்கிறான், ஆயினும் கால்களை கழுவ வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏதோ ஒன்று கழுவப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே நம் சுயநீதியெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு பாவியாகி என் மேல் கிருபையாகிறோம். தேவ சமூகத்தில் நாம் தாழ்த்த வேண்டும், வெறுமையாக்கணும். ஆண்டவரே, அப்பா, இந்த உடைய மாம்சத்தை பூசிக்க என்னை தகுதிப்படுத்துங்க, இந்த ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு எனக்கு தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, ஓட்டை இப்படி தான் ஜோமனா, மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காத்தரணும். நம்ம அறியாமலையும் கூட நம்ம அநேக தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மறைவான பாவங்கள், மறைவான குற்றங்கள், இவைகளுக்கு நாம் நீங்களாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கூடும்படி நம்முடைய மாம்சத்தை புசிக்கும், இரத்தத்தை பானம் பண்ணவும் எங்கள் கொடுத்த அந்த பாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை நீர் விசேஷமாக வச்சிருக்கீங்க. ஆண்டவரே, என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். நாளை தினத்திலே என் தேசத்தை விசேஷித்து நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன். இங்கே வீட்டில் போய் அந்த சம்பவத்தை படித்து பார்த்தீங்கன்னா, விசேஷித்து நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன் அப்படி தான் போடப்பட்டிருக்குது. நிறைய காரியங்கள் இருக்குது, நேரம் இல்லை. இது பெரிய ஒரு லாங் மெடிடேஷன். எங்கள் வீட்டில் இதெல்லாம் போய் படிங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மை எய்த்துக்கும் இஸ்ரவேலுக்கும் விசேஷித்து வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே வணங்குகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தியம் அவருடைய கண்களை திறக்கட்டும், அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணட்டும். ஆண்டவரே, அந்தகாரத்தினுடைய எல்லா வல்லமைகளும் முறிந்து போகட்டும்.
அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, எல்லாருடைய கண்களின் முகத்தில் வடிகிற கண்ணீரை நான் துடைக்கிற தெய்வம் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, நீ வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, நீ கல்லறை வாசலிலேயே நீ ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்டவரே, உங்களுடைய வாக்கை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே, நீர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய நீர் எங்களை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மாவுடைய நன்மைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற பாரங்களெல்லாம் எடுத்து போடுங்க, கவலைகளை எடுத்து போடுங்க. சரீரத்தில் பலவீனங்கள் இருக்குமானால் பலனாய் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், வாழ்வு உண்டாகட்டும், வளமை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் உங்களை சுமக்கிறேன். தாயின மேலா எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவர். ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்கு இந்த உலகத்தில் இணை எதுவுமே கிடையாதுப்பா. நீங்கள் மட்டும்தான்ப்பா. இவ்வளவாய் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீங்களே, சிலுவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து நிறைவாகட்டும். ஆண்டவர், நிறைவாகட்டும். ஆண்டவர், இஸ்ரவேல் கோத்திரத்தாலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அவர்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவருடைய செருப்பு தேய்ந்து போகவில்லை. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவ்விதமாய் நடக்கட்டும். ஆண்டவர், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதியிருக்கிறது. ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வார்த்தையின்படி ஆகட்டும். ஒவ்வொருவரையும் நான் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டபடியால் ஸ்தோத்திரம். மனநிறைவோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆவியானவர் இடைப்படுங்க. உடைய நாம ஒன்றைய மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து சொல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.